அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி தமிழ் உள்ளிட்ட 28 மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்திக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அயோத்திக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக அங்குள்ள பல்வேறு இடங்களை குறிக்கும் வகையில் தமிழ் உள்ளிட்ட 28 மொழிகளில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இளைஞர் சக்தியால் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைத்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர், சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளில் இளைஞர்கள் மத்தியில் இருப்பதை அதிர்ஷ்டவசமாக கருதுவதாக தெரிவித்தார். இளைஞர் சக்தி தான் நமது மிகப்பெரிய வலிமையாக திகழ்வதாகவும் விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் மீதான அவதூறுகளுக்கு குரல் எழுப்புமாறும் இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.